வணக்கம் வரலாற்று ஆர்வலர்களே. இந்தியாவின் பண்டைய அதிசயங்களை பற்றி எப்போதாவது யோசிச்சிருக்கிறீங்களா? இன்று ஆந்திர பிரதேசத்தில் அமைந்துள்ள திருப்பதி கோவிலின் வளமான வரலாற்றில் மூழ்க போகிறோம். முதலில் காட்சியை அமைப்போம். திருமலை வெங்கடேஸ்வர் கோயில் என்னும் அழைக்கப்படும் திருப்பதி கோயில் திருமலையின் புனித மலைகளின் மீது அமைந்துள்ளது. இது வெறும் கோவில் மட்டுமல்ல, ஆன்மீக சக்தி வாய்ந்த இடமாகும். இது ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்க்குது. திருப்பதி கோவிலின் தோற்றம் பண்டைய காலங்களுக்கு செல்கிறது. சுமார் கிபி 300 ஆண்டுகளின் உரைகளை இதுக்கான குறிப்புகள் காணப்படுகிறது. இந்த கோயில விஷ்ணு பகவானின் அவதாரமான வெங்கடேஸ்வருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. புராணம்படி கலியுகத்தின் சோதனைகளில் இருந்து மனித குலத்தை காப்பாற்ற விஷ்ணு இந்த மலைகளில் தோன்றினார். ரொம்ப சிறப்பானது இல்லையா? இந்த கோயில் பல ஆட்சியாளர்களையும் வம்சங்களையும் கண்டுள்ளது. ஒவ்வொன்றும் அதன் சொந்த தொடுதலை சேர்த்துள்ளார். பல்லவர்கள், சோழர்கள் மற்றும் விஜயநகர பேரரசர்கள் அனைவரும் அதன் பிரமாண்டத்துக்கு பங்களித்துள்ளனர். தாய்நாம் நூற்றாண்டில் பல்லவ ராணி சம்பை தெய்வத்துக்கு நகை அணிந்த தங்க நகைகளை நன்கொடையா வழங்கினார். பக்தியை பற்றி பேசுங்கள். ஹிபரராம் நூற்றாண்டுக்கு முன்னேறி விஜயநகர பேரரசு இந்த கோயிலை ஒரு முக்கிய புனித யாத்திரை தலமா மாற்றுவதில் முக்கிய பங்கு வகித்தது. கிருஷ்ணா தேவராயா போன்ற மன்னர்கள் தீவிர பக்தர்களா இருந்து குறிப்பிட்ட பங்களிப்புகளை செய்தனர். அவரது ஆட்சி காலத்தின் கல்வெட்டுகள் ஆடம்பரமான நன்கொடைகள் மற்றும் பிரமாண்டமான திருவிழாக்களை விவரிக்கின்றன. திருப்பதியின் மிகவும் கவர்ச்சிகரமான அம்சங்களில் ஒன்று அதன் தனித்துவமான சடங்குகள் ஆகும். எடுத்துக்காட்டாக ஸ்ரீவாரி பிரம்மோற்சவம் என்பது மிகப்பெரிய வருடாந்திர விழாவாகும். இது ஏராளமான சூட்டத்தை ஈர்க்குது. இந்த சடங்குகளை பங்கேற்பது தங்கள் பாவங்களை நீக்கி தெய்வீக ஆசீர்வாதங்களை வழங்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். திருப்பதி கோவிலின் கட்டிக்கலை பிரமிப்பு என்பது இது வேறு எதுவும் இல்லை. முக்கிய சன்னதியான ஆனந்த நிலையம் அழகான தங்கமுலாம் பூசப்பட்ட குடோமை கொண்டுள்ளது. சிக்கலான சிற்பங்கள் கோயிலை அலங்கரிக்கின்றன, பண்டைய கைவினைஞர்களின் கைவினைச்சனை வெளிப்படுத்துகின்றன. கலாச்சார ரீதியா திருப்பதி கோயில் இசை மற்றும் நடனத்தின் மையமா உள்ளது. பாரம்பரிய கர்நாடக இசை மற்றும் பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகள் கோவிலின் பாரம்பரியத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். இந்த கலை வடிவங்கள் தலைமுறைகள் தாண்டி அனுப்பப்பட்டு தென்னிந்தியாவின் வளமான கலாச்சார அமைப்பை பாதுகாக்கின்றன. எனவே நீங்கள் ஒரு வரலாற்று ஆர்வலராக இருந்தாலும் அல்லது ஆன்மீக தேடுபவராக இருந்தாலும் திருப்பதி கோயில் காலப்போக்கில் ஒரு கவர்ச்சிகரமான பயணத்தை வழங்குகிறது. அதன் வரலாறு, கட்டிடக்கலை மற்றும் சார முக்கியத்துவம் ஆகியவை அதை ஆராயப்பட வேண்டிய கதைகளின் கருவூலமா மாற்றுகின்றன. இன்றைய வரலாற்று ஆய்வுக்கு இவ்வளவுதான். இதை நீங்க ரசித்திருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அடுத்த முறை வரை ஆர்வமாக இருங்க.